ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவின்ஸ் கலாட்டா கிச்சனில் இன்றைக்கி நம்ம சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இதால் 1 கிளாஸ் துவரம்பருப்பு, 1.5 கிளாஸ் துவரம்பருப்பு போட்டுக்கலாம். 1 கிளாஸ் பச்சைப்பருப்பு இதையும் சேர்த்துக்கலாம். இதை ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட என்னென்ன சேர்க்க போகிறோன்னு பார்க்கலாம் பருப்பு வேக வைக்கிறதுக்கு. வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம பருப்பை நல்லா 1 அழாக்கு துவரம்பருப்பு, 1 அழாக்கு பாசிப்பருப்பு போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா, இங்கே பாருங்கள், ஒரே ஒரு தக்காளி, ஒரு 20 நம்பர் சின்ன வெங்காயம், ஒரு 4 பல்லு பூண்டு, இதை சேர்த்து இது முழுகிற அளவு தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டு எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இது முழுகிற அளவு தண்ணி வச்சுட்டு 3 விசில் விட்டு எடுத்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், குக்கரில் நல்லா பருப்பு இந்த அளவுக்கு 3 விசிலில் வெந்துருச்சு. இப்போ நம்ம இது கூட என்னென்ன சேர்த்து சாம்பார் வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் இப்போ தேவையான அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஏன்னா நம்ம இதில் தாளிக்கும் போது பெருங்காயம் போட்டோன்னா எண்ணெய் ஊற்றி போடும்போது சீக்கிரம் அது கரிஞ்சு போயிடும். அதனால தான் நம்ம இதிலே சேர்க்குறோம். சாம்பாருக்கு இப்படி சேர்த்து பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்குறோம். புளி கொஞ்சமாக கரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் புளி சேர்க்கணும். ஒரு சின்ன கோலி குண்டு அளவு சேர்த்துக்கிட்டு இந்த புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்து சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், புளியை கரைச்சி இதையும் நம்ம இதிலே சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு முழு வத்தல் போட்டுக்கலாம். 2 முழு மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கடுகு, வெந்தயம், சோம்பு, ஜீரகம்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெடித்து வந்துடுச்சு. உரித்து வச்ச சாம்பார் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கூட பாருங்கள், தக்காளி சேர்த்தாச்சு, கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா வதக்கிக்கிறோம். உப்பு போட்டாச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்மளுக்கு பிடிச்ச காய்கறி என்ன வேணால் கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அவரைக்காய் வைக்கிறதுனால அவரைக்காய் போட்டு அவரைக்காய் சாம்பார் வைக்க போகிறேன். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அவரைக்காவை சேர்க்கலாம். இது பாருங்கள், நல்லா கட் பண்ணி நார்லாம் எடுத்து சுத்தம் பண்ண அவரைக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிடணும். பாருங்கள், இப்போது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்க்க போகிறோம். நான் வேறு எதுவும் சாம்பார் பொடி எதுவுமே சேர்க்கலை. இதையே செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுக்கிற இதில் பருப்பு, இங்கே பாருங்கள், பருப்பு, தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்த்து வேக வச்சிட்டோம் ஆல்ரெடி. இதில் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் மட்டும் சேர்த்துருக்கோம். புளி கரைச்சல், புளி கம்மியாக தான் ஊற்றணும், அப்போ தான் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம இந்த வதங்கின காயில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்கிட்டு கொத்தமல்லி தூவினா சூப்பரான சாம்பார் ரெடி. அவ்வளோதான். உங்களுக்கு நான் கொதித்து வரும்போது காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள்,
சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, அவரைக்காய் சாம்பார். இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.